வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்னன்னா, ராமர் ராமர் ராமர்ங்கிறதே அவ்வளோ வலிமை. அவர் நினைச்சாலும் போதும், அவர் நாமம் சொன்னாலும் போதும், நம்மளுக்கு உற்சாகம். எனக்கு பிடித்த கடவுள்களில் மிக பிடித்தவர் ஸ்ரீராமர். இந்த ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னா, பதிவிரதே அது இது சொன்னா கூட சீத்தையின் பிடித்த சீத்தைக்கு பிடித்தவர், அதே மாதிரி அனுமானுக்கு பிடித்தவர், நம்ம எல்லாருக்கும் பிடித்தவர் ராமர். இந்த ராமரை யாரெல்லாம் ஸ்ரீராமர் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் யாரெல்லாம் உச்சாட பண்றாங்களோ ஒழுக்க நெறியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். தன்னை அவ்வளவு சீக்கிரம் இழந்துட மாட்டாங்க. தன்னுடைய உணர்வுகளும் தன் மன அடக்கம் இதெல்லாமே ஸ்ரீ ராமனுடைய துணை கொண்டு இருக்கும். இந்த ராமரை உச்சாடம் பண்ணிய சீத்தையாக இருக்கட்டும், ஸ்ரீ ராமஜெயம் உச்சாடம் பண்ணிய அனுமாராக இருக்கட்டும், சிறந்த எடுத்துக்காட்டான பெண்ணாகவும் சிறந்த பக்திக்கு குரு பக்திக்கு சிறந்த பக்தியாக இருக்கக்கூடிய நட்புக்கு சிறந்த நட்பாகவும் நம்மளுடைய அனுமாரை எடுக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீ ராமஜெயத்தை அவ்வளவு ஸ்ரீ அனுமார் ஜெயம் பாடுவதை விட ஸ்ரீ அனுமார சொல்வதை விட நம்ம ஸ்ரீ ராமஜெயம் சொல்வது போதே அனுமார் ஓடி நின்றுவார். அவ்வளவு வலிமையாக இருக்கும் அந்த ராமஜெயம். ராமஜெயம் யாருக்கு ரொம்ப மன அலம்பாயுது, என்னால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப நிறைய தவறான தாட்ஸ் உருவாகுது, இதெல்லாம் எனக்கு குறைக்கணும்னா கண்டிப்பாக தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவான தாட்ஸ் அலைபாய் மனசு எல்லாமே குறைஞ்சு விடும். தன்னைத்தானே ஒரு கயிறு போட்டு கட்டி போட்டுக்கிட்டு தான் இப்படிதான் வாழ்வேங்கிற ஒரு நெறிமுறையுடன் வாழ கத்துக்கொள்வீங்க. அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அன்பின் நெறியாக வெளிப்படும். அதை பார்த்து ராமராக இருக்கட்டும் சீதையாக இருக்கட்டும் அன்பின் சொரூபம் தான். இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான் நம்மளுடைய ஹனுமார். இந்த மூணு பேரும் அவ்வளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ராமஜெயம் எங்கெல்லாம் எழுதலாம், எங்க வச்சு எழுதணும் அப்படின்னா, ஸ்ரீ ராமஜெயம் கோயிலில் எழுதுவது, அதாவது அனுமார் கோயிலில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது ரொம்ப விசேஷமானது. அதை ஒரு மெடிடேட் பவருடன் உட்கார்ந்து எழுதணும். எதை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது, எந்த இதையும் திங்க் பண்ணக்கூடாது. சும்மா ஸ்ரீ ராமஜெயம் எல்லாமே நீ இருக்க, நீ என்னுடன் இருப்ப, எனக்கு எல்லா வழிமுறைகளும் நீ காட்டுவ அப்படிங்கிற தாட் மட்டும் இருந்தா போதும். இந்த குறை அந்த குறை எந்த குறையும் நீங்க சொல்லாதீங்க, எல்லா குறையும் அவன் பார்த்துக்கிட்டே அவனே எல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அதனால ஸ்ரீ ராமஜெயம் எழுதும்போது ஃபுல்லாவே ராமரை பத்தியும் சீத்தையை பற்றி மட்டுமே சிந்தித்து எழுதுனீங்கன்னா ஹனுமார் முழு பலம், மனோபலம், உடல் பலம் எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடியவராக இருப்பார். அதனால ராமர் கோயிலில் வைத்து எழுதுவதை விட ஹனுமார் கோயில் வைத்து எழுதுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால ஸ்ரீ ராமர் கோயிலில் எழுதலாம், ஆனா ஹனுமார் கோயில் எழுதும் போது ஹனுமார் துள்ளி அப்படியே ஓடி வருவாரா. அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா இந்த ராமருடைய நாமம். தன்னை விட, தன் மொழியை விட, தன் உயிரை விட, எல்லாத்தையும் விட ஸ்ரீராமஜெய மொழியே அவ்வளவு உயர்வாக எடுத்திருக்கிறார். அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த ராமஜெயத்தை கோயில் வைத்து எழுதுங்க. சரி, கோயில்ல வைத்து எழுதிட்டு உங்களால அது எனக்கெல்லாம் திருப்தியா இருக்காதுங்க. ஸ்ரீராமரை கும்பிடும்போது எவ்வளவு எழுதினாலும் அது சும்மா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட அவரை எழுதிக்கிட்டே, அவர் ஸ்ரீராமஜெயம் எழுதிக்கிட்டே இருந்தா மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதிருவோம். அப்போ அந்த வீடுல அப்ப எந்த வீட்டுல நம்ம எழுதணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரிலீஃப் ஆகணும்னா நம்மளுக்கு எழுதணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப எந்த இடத்துல உட்கார்ந்து எழுதலாம்னா வடமேற்கில் உட்கார்ந்து எழுதுங்க. வீட்டில் வடமேற்கில் உட்கார்ந்து எழுதுங்க, இல்லாட்டா வடக்குல உட்கார்ந்து எழுதுங்க. வடக்குல உட்கார்ந்து கிழக்கை நோக்கி பார்த்து எழுதுங்க. வடமேற்கில் உட்கார்ந்து கிழக்க பார்த்து உட்கார்ந்து எழுதுங்க. எழுதும் போது எப்பவுமே முதல் எழுத்து ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ராமஜெயத்தை ஒரு 3 தடவை 4 தடவையாச்சும் நம்ம வாயால் உச்சாடம் பண்ணிட்டு ஸ்ரீ ராமஜெயம் வந்திருப்பா உன்னை நாடுறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீராமஜெயம் 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 எழுதிட்டு அப்புறமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அங்க எழுதும் போது நீங்க ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லும் போதே ஹனுமார் உட்கார்ந்துருவார். நீங்க உட்காரும் போது உங்களுக்கு எந்த சோர்வையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ராமனை பத்தி எழுதுறீங்க இல்லையா, அவர் உங்க கூடையே தான் வருவார். இன்னும் எழுது சொல்லிட்டு உங்களை எழுத சொல்லி உங்க மனதை அவ்வளவு சாந்தப்படுத்தி திருப்திப்படுத்தி உடல் வலிமையும் அதிகப்படுத்தி கொடுத்துருவார். அப்படிங்கிறதுனாலதான் ஸ்ரீராமஜெயம் எழுதுவதற்கு முன்னக்கூட்டியே ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லிட்டு எழுதுறீங்கன்னா அது அவ்வளவு வலிமையாக இருக்கும்.
குறைஞ்சது 108 தடவையாச்சும் எழுதணும். கவுண்ட் பண்ண கூடாது. ஆனா குறைஞ்சது 108 தடவை எழுதணும். அப்போ நீங்க என்னன்னா கவுண்ட் பண்ணக்கூடாது. ஆனா துளசி மாலையை வைத்து கையில வைத்துக்கிட்டே ஒவ்வொரு ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போதும் நீங்க துளசி மாலையை வச்சுக்கோங்க. அது கவுண்டிங்ல வராது. இது துளசி மாலை சொல்லி துளசி மாலையுடைய ஸ்பரிசத்துடன் எழுதுவதாக அர்த்தம். அதனால துளசி மாலை கையில் வைத்துக்கொண்டே ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. 108 தடவை எழுதுங்க. இல்லாட்டா உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் எழுதுங்க. உங்களுடைய மனம் எப்ப சாந்த தன்மை அடையுதோ அது வரைக்கும் எழுதலாம். அளவு கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 108 தடவை எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க எழுதுனா கூட நல்லா வலிமையா எழுதுங்க. அது எழுதும் போது ஃபுல்லா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமர் ஓடி வருவாரு, நம்ம ஹனுமாரும் நிப்பாரு, சீத்தையும் இருப்பா. இவங்க எல்லாருமே நின்று உங்களுக்கு முழு அருளும் கொடுப்பாங்க. இது நான் மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன். நான் எழுதியிருக்கேன். இதோட பவரை நான் அறிஞ்சிருக்கேன். நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டில இருந்து எழுத ஆரம்பிச்ச ஸ்ரீராம ஜெயம் என் அழகான ராமர் போலவே என் கணவர் எனக்கு அமைஞ்சார். அதனால ஸ்ரீராமஜெயம் எழுதுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அத திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், கணவன் நல்வழிப்படுத்தணும்னாலும் நல்வழிப்படுத்துவார். கணவனை ஒரு சண்டை, கணவனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. கணவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளவு வழிகாட்டியாக இருப்பார். நிறைய உங்களுக்கு ஒரு கோரிக்கை கேட்டீங்கன்னா உங்க உள் மனதுல இருந்து அந்த கோரிக்கைக்கு ஒரு பதில் கிடைக்கும். அதுதான் அவருடைய அருள். இதை நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அதனால ஸ்ரீராமஜெயம் எழுதும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருந்தா கூட அதுக்கு ஆன்சர் அங்க தொடர்ந்து அதிலிருந்தே வெளியே வரும். அவ்வளவு பவர் கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமஜெயத்தை ஸ்ரீராமனுடன் சேர்ந்து ஹனுமானும் நம்முடன் பயணிச்சு நல்ல எல்லா வளமும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ஸ்ரீராமஜெயம். இந்த ஸ்ரீராமஜெயம் நம்ம இவ்வளவு எழுதுறோம், நோட் நோட்டா நிறைய எழுதியிருக்கோம். என்ன பண்ண எனக்கு தெரியலையே, அந்த எழுதுனதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க கோயில்கள்ல எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மன் கோயிலாக இருந்தாலும், எல்லா கோயிலும் எந்த கோயில்களுக்கும் நீங்க ஸ்ரீராமனுடைய சக்தியை உணர வைங்க. அதனால எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்க எழுதிய நோட்டை அங்க கொண்டு வச்சு நல்லா வச்சு, அதாவது அவங்க விபூதியாகவோ குங்குமமாகவோ எடுத்துட்டு போகும்போது ஸ்ரீராமனுடைய அருளும் அவங்களுக்கு சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம். அதனால அந்த கோயில்களுக்கு நீங்க கொண்டு போய் வச்சுட்டீங்கனாலே, யார் ஒரு விபூதி வைக்க குங்குமம் வைக்க எல்லாத்துக்கும் அது தேவைப்படும். அந்த கத்தால் அது உங்களுடைய எழுத்துடன் சேர்ந்த பவரும் அந்த ராமனும் போய் கூட அவங்களோட பிளெஸிங்ஸோட இருப்பாங்க. அது முழு அருளும் உங்களுக்கே கிடைக்கும். அதனால எந்த கோயிலாக இருந்தாலும் ஸ்ரீராமரை நினைச்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா அவர் எந்த ரூபத்திலும் எல்லாருக்கும் போய் சேர்ந்து சேர்வார். அதே மாதிரி மாலையாக கூட அந்த இதை தயார் பண்ணி கொடுத்துடலாம். அது கூட உங்களுக்கு ரொம்ப சக்தியா இருக்கும். அதனால இப்படி கூட அதை பண்ணுங்க. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். நன்றி.